ஹாய் வியூவர்ஸ், நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னா வந்துட்டு தம்பிக்கலை ஐயன் கோவில். அந்த கோவிலுக்கு போகிற ரோடோட என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஒரு ஆர்க் இருக்கும் நமக்கு. அண்ட் தென் வந்துட்டு இங்கே வந்து கோவிலோட முன்னாடி இருக்கிற ஒரு ஆர்கிடெக்சர் ப்ளஸ் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற சிவன் கோவில். பார்க்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பைக் அண்ட் கார் பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு இந்த கோவிலோட முன்னாடி இருக்கிற ஐடல் தான் இதெல்லாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு சிற்பமாக செதுக்கியிருப்பாங்க, ஒரு கலையோடு இருக்கும். இந்த கோவில் வந்துட்டு ராகு கேது பரிகார தலம்க்கு ஃபேமஸ் அப்படிங்கிறனாலையும் அண்ட் தென் வந்துட்டு நமக்கு ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், வேறு நம்ம வீட்டில் மாடு கன்றுக்குட்டிக்கெல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட வந்துட்டு ஏதாவது விஷம் அதை டச் பண்ணிடுச்சு அப்படின்னா கூட வந்து இங்கே தான் வந்துட்டு அதற்கான ரெமெடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஏதாவது விபூதி தீர்த்தம் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு முன்னாடி நமக்கு இருக்கிற ஒரு ஆர்ச்சு, அதோட என்ட்ரன்ஸில் இருக்கிற ஐடலெல்லாம். ஸோ வந்து ராகு கேது பரிகார தலம் அப்படிங்கிறனாலே வந்துட்டு இங்கே பால் வந்து நமக்கு கிடைக்கும். சைடில் இருக்கிற கோவிலோட கடைகள்லேயே நமக்கு வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு பால், லெமன், பூ இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டோம். மற்றது தேங்காய் பழம்லாம் வாங்கலை. ஆக்சுவலாக நானும் என்னோடய பிரதரும் போயிருந்தோம். ஸோ வந்துட்டு எப்போவுமே வந்து இந்த கோவிலுக்கு போகும்போது பூ அண்டு லெமன் கனி இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ரெண்டுமே இருந்துச்சு. கூட வந்து இந்த இங்கே ஒரு ஸ்பெஷல் இது வந்து பால் அப்படிங்கிறனால அதையும் நம்ம வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் வந்து இன்னும் நிறையா கடைகள் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே அந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கடை மட்டும் தனியாக, அதில் ரைட் சைடில் அதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் 90s கிட்ஸோட சாக்லேட்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். இது வந்து கோவிலோட முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற விருட்சம். நம்ம இங்கே கும்பிட்டுட்டும் போகலாம், இல்லை உள்ளே போயிட்டு வந்து கும்பிட்டுட்டும் நிறைய பேர் வராங்க. அண்ட் தென் வந்துட்டு இந்த கடை தான் நான் சொன்னது. இதில் வந்து எல்லா 90s கிட்ஸோட சாக்லேட்ஸுமே இருக்குங்க. நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கடையை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்துட்டு உள்ளே நமக்கு என்ட்ரு ஆனோன்னா வந்துட்டு இந்த தேர் இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். இப்போ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா வெளியில் இருந்த மாதிரியே ஒரு ஐடல் வந்து வச்சுருப்பாங்க. சிவனோடதுக்கு இந்த பாறையிலேருந்து அப்படியே க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் கோவிலோட உள்ள தம்பிக்கலை ஐயன் அந்த சன்னதிக்குள்ளே பர்டிகுலராக இருக்கிற இது. அங்கேயும் வந்துட்டு ஒவ்வொரு தூண் அந்த மாதிரி நிறையா ஸ்பேஸ் அந்த மாதிரி இருக்கும். எல்லா கோவில் மாதிரியும் நமக்கு சுற்றிட்டு வரும்போது வந்து சனீஸ்வரர் வச்சுருக்காங்க. நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துக்கலாம். இப்போ வெளியில் வந்து நம்ம சாமி சுற்றும்போது தான் இந்த ஆடு, இந்த இவ்வளோ சிலைகள், இவ்வளோ பொம்மைகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி இது வந்துட்டு என்னோடய சைல்ட்ஹுட்டில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோவிலே இருக்கும். பட் அதெல்லாம் இப்போ ஆர்கிடெக்சர் எல்லாம் மாற்றி அவங்க நிறையா வந்து கோவில் வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சு மாற்றினதுனால இதையெல்லாம் வந்து அவங்க பராமரிக்கலை. பட் இந்த கோவில் அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ ஒரு குண்டா காமிச்சா இல்லையா, அதில் தான் நம்ம பால் ஊற்றணும். இது இங்கே உள்ள இந்த சாமிக்கிட்ட வந்து ஊற்றிடும். அண்ட் தென் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துலையும் வந்துட்டு அதே மாதிரி நிறையா அந்த தூண்கள் நிறையா. இப்போ என்ன ஏதாவது ஒரு விசேஷம்னா வந்து கோவில் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் எல்லாமே உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய கோவில். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு நிறையா அங்கே போய் நீங்கள் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போங்க. ஏன்னா அப்போ தான் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வர முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு விநாயகர் இருக்கார். அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நிறையா இந்த கல் சிலைகள் ராகு கேது பரிகாரத்துக்காகவும், நம்ம தெரியாமல் ஏதாவது ஒரு பாம்பு அடிச்சிட்டோம் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா கூட வந்துட்டு நம்ம இந்த கல் சிலை வந்து செஞ்சு இந்த மாதிரி கோவில்களில் கொண்டு வந்து வைக்கணும் ஒரு பரிகாரமாக அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்துட்டு இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விநாயகர்கிட்ட அட்டண்டன்ஸ் போட்டுட்டு எல்லாம் நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வேண்டிட்டு, அப்புறம் பொதுவாக என்னென்ன எல்லாருக்கும் கொடுக்கணும் அதையும் நம்ம வேண்டிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து ராகு கேது பரிகார தலம் அப்படிங்கிறனாலேயே வந்துட்டு இந்த ஸ்தலத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு பேர் இருப்பாங்க இந்த மரத்துக்கிட்ட. ஸோ இங்கேருந்து நிறையா மஞ்சள் குங்குமம் எல்லாம் நிறையா பேர் இந்த மரத்துக்கிட்ட அடியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அண்ட் தென் வந்துட்டு இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு சன்னதியோட பேர், ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது. இது வந்து நல்லையப்பன் சன்னதி. இதுக்குள்ளே வந்து மாடு கன்றுக்குட்டி அதுக்கேற்ற மாதிரி திங்ஸு இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் தென் வந்துட்டு
ராகு கேதுக்குன்னே தனியாக மரத்துக்கடிய ஒரு கோவில் குட்டியாக இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு சிலைகள் தான். யானைக்குட்டி இந்த லைன் ஃபுல்லாமே வந்து சிவன் ரிலேட்டடான எல்லா இதுவும் வச்சுருக்காங்க. எல்லா சன்னதியும் குட்டி குட்டியாக அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த பழமைகள் மாறாமல் இந்த விஷயத்தையும் சேர்த்தி அவங்க கோவில் எவ்வளோதான் டெவலப் பண்ணாலும் இதையெல்லாம் எடுத்து போடாமல் இது கூடவே அப்படியே இது பண்ணியிருக்காங்க. இது வந்து உள்ளேயே இருக்கிற கருப்பண்ணசாமி கோவில். அங்கே தான் அந்த குதிரையில் ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இருந்தது. அதோட பழமை மாறாமல் அது அப்படியே வச்சுருக்காங்க. புதுசை விட அது பழையது பார்க்கும்போது இன்னுமே அந்த ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ஃபீல், அந்த நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு கிராமத்து ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து எண்டிங். நம்ம கோவில் சுற்றிட்டு வர எண்டிங்கில் வந்துட்டு தான் அந்த இதெல்லாம் இருக்குது. அப்படியே கும்பிட்டு வந்தாச்சு. இந்த போகிற வழியும் பார்த்திங்க அப்படின்னாவே வந்துட்டு ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்கும், இன்னொரு சைடு ஃபுல்லாக தென்னை மரம். இது நமக்கு என்ன சொல்கிறது, பக்கா ஒரு வில்லேஜ்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு நல்லாயிருக்கும் அந்த ஃபீல் போகிறதுக்கே வந்துட்டு. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நிறையா நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடிகிற மாதிரி போங்க. உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியான ஒரு டிவைன் ஒரு பவர்ஃபுல் ஃபீல் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். யூஸ்வலாக நம்ம எல்லா கோயிலுக்கும் போகும்போது எப்படி நமக்கு ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி அதை விடவே நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆக்சுவலி நான் இது போயிட்டு வந்து தான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ.